ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆன்லைன் பற்றி முடியும் எபிசோட் 3 தான் போகக்கூடாது முடியும் லைக் நம்ம தெரிவிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த கார்டினை போட்டு அடிச்சுருப்பேன். அதே சமயம் ஹீரோயின் வேறு ஒரு பவர்ஃபுல்லான ஷேடோ மேட்ச் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோவை கரெக்டான இடத்துல வந்து அந்த ஷேடோ மேட்ச் அடிச்சுருப்பேன். அடிச்சடியில் பண்ணால் அவளும் இந்த இடத்துல ஓடி போயிருப்பா. நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கைக்கு இருந்துச்சுன்னா உன்னை நான் சாரி கூட தங்க மாட்டே தெரியல. அவள் கிளம்பியிருப்பான் அந்த இடத்துல இருந்து. நடந்த எல்லா விஷயங்களையும் தாத்தாட்ட சொன்னமே சொல்லி நம்ம ஹீரோ வந்து தாத்தாட்ட இருந்திருப்பேன். என்னாச்சு அவங்க உங்கள் பேரை கை வச்சிட்டாங்கன்னு சொல்லி தாத்தா சாக்கா இருந்திருப்பார். அவள் எல்லாம் யாருன்னு கேட்டால் அவங்க தான் அந்த டவுனே உருவாக்குறவங்களா இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டவுனே இல்லாமல் தான் இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலுமே பல கொடூரமான சாவுகள் இங்கே இருக்க மனுஷங்களே இன்னும் நிறையா மான்ஸ்டர் வேட்டையாடுது. மனுஷங்களுக்கு மனுஷனே இருந்தால் சாடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் சமப்படுத்தலை. இங்கே ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்தவங்க தான் இந்த ஷேடோ மேஜாக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கார்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த டவுனில் என்னென்ன நடக்கணும் அப்படின்ற ரூல்ஸை போடுறதா இருந்திருப்பாங்க. நம்ம தாத்தா இருக்கார்ல, அவர் கொண்டாந்த 12 ஹீரோஸில் இருந்திருப்பார். 12 ஹீரோஸில் இவரும் ஒன்றாவது ஹீரோஸாக இருந்திருப்பார். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அந்த மான்ஸ்டர் கூட டீலிங் போட்டுருக்கீங்களா? நீங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு அந்த மான்ஸ்டருக்கு சாப்பிட்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறான்னு சொல்ல நம்ம தாத்தா அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லியிருப்பா. தாத்தா இல்லை நான் பண்ணேன், ஆனால் அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணேன், எனக்கு வேறு வழி இல்லை, நான் பண்ணாமல் விட்டேன்னா அவங்க இந்த 2 பசங்களையும் சாடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவே பொறுத்தேன் அவனும் ஒன்றாவது 12 ஹீரோஸில் ஒத்துனா தான் இருப்பேன். அதனால தான் நம்ம தாத்தாவும் சரின்னு சொல்லி ஒத்துந்துருப்பார். ஏன்னா 2 பசங்களை வேறு சாடி போய் மேட்டின்னு இருப்பேன். என்னால் இவங்க ஊருக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாது தான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன்னு சொல்லி தாத்தா சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்லிட்டேன், என்னதான் சொன்னாலும் எக்ஸ்கியூஸ் தான். நான் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்களால் காப்பாற்ற முடியும். நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால தான் உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு இல்லை இவனும் ஃபீட் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் ரொம்ப பவர்ஃபுல், இவரை பற்றி என்ன தெரிஞ்சு சொல்லி அங்கே இருக்க 2 பசங்களும் பேசியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டேன், நீங்கள் உண்மையிலே ஒரு சேர்த்து கொண்டாடுன்னு நினச்சிங்கன்னா இந்த டவுனை நம்ம கையில் இருப்போம். அவங்க என்ன ரூல்ஸ் போடுறது, எல்லா ரூல்ஸையும் நம்ம பிரேக் பண்ணுவோம். நீங்களும் ஒன் ஆஃப் த 12 ஹீரோஸில் இருந்தவர் தானே, அதனால உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் பண்ணுறதுன்னு. அதனால மொத்த சிஸ்டத்தையும் உடச்செடி வந்து இல்லை தாத்தாவோ சரி பண்ணுறது. இதுக்கு மேலே இந்த 2 பசங்க வாழ்ந்துட்டாங்க. அதனால இனி யாரை பார்த்துன்னு பயப்படனா எல்லாத்தையும் நோக்கிறோம். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ஷேடோ ஸ்கூப்பில் இருக்கிறதுல வீக்கஸ்டால தான் நீ சண்டை விட்டுருக்க. அதை விட பயங்கரமாக நல்லா இருக்காங்க. இதையும் தாண்டி இந்த சிஸ்டத்தை உருவாக்குன லார்டு அங்கே இருப்பேன். அங்கே இருக்கிற லார்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பவர்லாம் அவர்கிட்ட இருக்கும். அதனால் இப்போ தான் நான் ட்ரெயின் கொடுக்க போகிறேன்னு தாத்தா சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கில்லை அவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன். அது என்ன ஸ்கில்னால், இவன் 90% பிளட்டை வந்து இவன் வந்து கொடுத்தாலும், இவன் 90% பிளட்டை கொடுத்தானா உயிருக்கே ஆபத்து வரும். ஆனால் ஒன்ஸ் கொடுத்தானா இவனுக்கு புதுசாக பவர் கிடைக்கும். அதுக்கு தான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, இந்த பிளட்டை கொடுக்குறேன்ல அதுக்கு ஸ்பெஷலாக பிளட் பாட்டில்னு ஒன்று இருக்கும். அங்கே பிளட்டு தீர்ந்துச்சுன்னா அந்த பிளட் பாட்டில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ தான் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணலாமே, அதான் நம்ம நிறையா பவர் இருக்குன்னு பேசிக்கிட்டு கேட்க பண்ணால் இவர் சிஸ்டத்துலேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அந்த மெசேஜ் யார்ட்டா இவர் பொண்ணு லவ்ஸ் பண்ணி போயிடல, அதாவது இவனோட க்ரஷ், அந்த க்ரஷ்ட்டு வந்துருக்கும். என்னடா அந்த வந்து இவன் நம்ம மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா இருந்திருப்பேன். அந்த பொண்ணு கேட்குறா, ஏன்னா என்கிட்ட தான் பேசவே மாட்டேன், ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ தான் கேமுக்கு வர ரொம்ப நாள் அவனுக்காண்டி வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் தெரிய வச்சுட்டு உங்கள் அம்மா வந்து இந்த ஊர் விட்டே போயிட்டாங்க, நீ ஏன் எனக்கு கால் பண்ணி கூட அதை வச்சு சொல்லல, சரி ஃப்ரீயாக இருந்தாவா, நான் இந்த கேம்லாம் ஆண்டிகிட்டு இருக்கேன், இந்த டவுனில் தான் இருக்கேன்னு சொல்லி இவ்வளோ மெசேஜ் கொடுப்பா. நம்ம ஹீரோக்கு எதுவே பண்ணல, எங்கள் அம்மா எதுக்காக இதை தேடாமல் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு டூருக்கு எதுக்காக போனாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எந்த விஷயமே சுத்தவும் இல்லை. பக்கத்தில் இருக்க குழந்தை வேறு அப்பா சொல்லியிருக்கீங்க, அட போடாங்கன்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ தட்டுட்டுப்பேன். இதில் வந்து குழந்தை அழுது இருக்கும். இந்த குழந்தைய இவன் காயப்படுத்துறானா பெனால்ட்டி டாஸ்க் ஓப்பன் ஆகிடும். இவனை பெனால்ட்டி டாஸ்க்கு வேற ஒரு இடத்துக்கு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கா. நல்லா பண்ணுறப்பா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய மான்சர் கூட கடுமையாக சண்டை கொடுத்துட்டு இருப்பேன். அதே சமயம் நம்ம தாத்தா இருக்கல, இங்கே நம்ம ஹீரோ 2 பேர்த்து கூட்டியாக இருந்துருப்பேன். அந்த 2 பேர்ட்ட வந்து பேசாரு. அந்த மான்ஸ்டர் அடித்தது ஹீரோன்ற விஷயத்த நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. அந்த பையனும் சரின்னு சொல்லிப்பேன். நம்ம தாத்தா பற்றியான வரலாறுலாம் அவனுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னு அதெல்லாம் பழைய கதைப்பான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கிளம்பிப்பாரு. ஆமாம் நீ எதுவும் டெம்பிளுக்கு போக போகிறீங்களா, அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லல. தாத்தாவும் ஆமாம் நான் அந்த டெம்பிளுக்கு தான் போக போகிறோம், நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா உடம்பு சரியாச்சுன்னா வா, நான் உடனே சேர்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அவனும் சரின்னு சொல்லியிருப்பேன். தாத்தா ரொம்ப பவர்ஃபுல்லு, ஆனால் இப்போ சாதாரண ஆள்மாக்கே இருக்காருன்னு சொல்ல. என்னப்பா அவரை பார்த்தா பவர்ஃபுல்லான ஆள்மாக்கே தெரியலன்னு பக்கத்தில் இருக்குதுன்னா, ஏய் உனக்கு என்னடா தெரியும், அவர் அந்த 12 ஹீரோஸில் இருக்க அம்புட்டத்தையுமே அவர் ஒத்தாலாக சாடித்தார். கடைசியில் ஒரு டீமனை சாடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டான்னு சொல்ல. உண்மையிலே நடந்த சம்பவத்தில் தாத்தா இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருந்துருக்கும்போது அங்கே இருக்க ஃப்ரெண்டு வந்து செத்து போயிட்டுருப்பேன். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இங்கே இருக்கால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணாக இருந்திருப்பா. அந்த பொண்ணை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் இதை பற்றி எல்லாமே யோசிச்சு பார்த்துருப்பாரு. இந்த டவுனில் இருக்கிறதுக்கான காரணமே அதாக தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலான பவர் கொடுத்துருக்காரு. அவளுக்கு எப்போ கடுமையான டேமேஜ் ஏற்படுதோ தோர் பேரியர் அப்படின்ற ஒரு பேரியர் பண்ண ஆகிட்டு வரும். இதனால் கடவுளே நினைத்தா கூட அவளை அழிக்க முடியாது. இந்த சிஸ்டத்தை பண்ணால் அவரோட உடம்புக்குள்ள வச்சுருந்து போகிறவங்களுக்கு நம்ம ஹீரோவை பார்க்குற வேண்டிய அங்கே 2 பேரும் அடி விட்டுருப்பாங்க. அதில் காயங்கள்லாம் குணமாகி வந்துருப்பாங்க. கடா ரொம்ப வச்சு காயெல்லாம் சரியாச்சா சொல்லி இப்போ ஹீரோ பேசியிருந்திருப்பேன். இப்போ தான் இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ திடீர்னு நல்லா சிரிச்சுக்கோங்க, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் அழுகக்கூடாதுன்னு இல்லை, அப்படி என்னப்பா ட்ரெயின் இல்லை,
ட்ரைனிங் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கொடூரன்னு சொல்கிறத விட ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அந்த ட்ரைனிங் உங்களால் தாக்கிக்க முடியாது. நாங்கள்லாம் முன்னாடி இந்த ட்ரைனிங் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தாத்தா ஒரு பயங்கரமாக ட்ரைனிங் யூஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் உங்களுக்குள்ளே தான் சண்டை போட போகிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்ல. என்ன சொல்றீங்க உண்மையாக புரியலன்னு சொல்ல. அதாவது நீங்களோட க்ளோன் இருக்குல்ல, அந்த க்ளோன் கூட தான் இவங்க சண்டை விட போகிறாங்க. இந்த க்ளோன் வந்து இவங்கள விட 10 மடங்கு ஸ்ட்ராங்காகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். இது ஏற்றவங்களால சண்டை விட முடியாது. அதனால் டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த க்ளோனும் டீமாக தான் இருக்கும். நீங்கள் 5 பேர், உங்களோட க்ளோன் 5 பேர், 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை விட்டுக்கோங்க. முடிஞ்சால் சண்டை விட்டு தேய்ச்சி பாருங்கள். இந்த ட்ரெயினிங் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அவங்களும் தோற்று போய் வந்துருப்பாங்க. ட்ரெயினிங் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். இது எல்லாமே காண்டாந்துருப்பாங்க. இது என்னப்பா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு சாகிறது இல்லை. தாத்தா சொல்லாது, நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை வருவீங்க. நீங்கள் என்னென்னலாம் மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டீமாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து சமாளிக்க முடியும். எப்பயுமே மார்ஸுக்கு சண்டோட டீமாக செயல்படுங்கன்னு தாத்தாவும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் வச்சு பார்க்குறேன். அதில் அவங்க அம்மா வந்து இவனை எப்பயுமே சின்ன வயசில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அவங்களுமே நானும் ஸ்ட்ராங்காகவே அப்படின்னு இவனே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் இவனுக்கு இந்த பெருசோட வாய்ஸ் கேட்டுங்க. அதாவது உடம்புக்குள்ள இருப்பேல அந்த பெருசு இவருக்கு கூட பவர் கொடுப்பேல அவரோட வாய்ஸ் கேட்டதுக்கா என்ன அந்த வாய்ஸ் நமக்கு மட்டும் தான் கேட்குதான்னு தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல இருப்பேன். இது என்னடா நம்ம ஹீரோ கேட்டால் இது உன்னோட இன்னர் ஸ்பேஸ்ப்பா, இந்த இடத்துல தான் நான் இருப்பேன். அதனால் உனக்கு தேவையான எல்லா கேள்வியும் என்கிட்ட கேள்வி இல்லை. அப்படியா என்ன கேட்குறது, எனக்கு எந்த கேள்வி இல்லைன்னு தெரியல. சரி நான் உன்னை எதுக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன்னா, நீ வந்து எலமெண்டல் பவரை அவைக்கன் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு எலமெண்டல் பவரே தேவையில்ல. உனக்கு இந்த எலைட் பவர் இருக்க. ஆனால் அந்த எலைட் பவரை நீ 100% வெறும் 1% தான் யூஸ் பண்ணிருக்க. அந்த 1% யூஸ் பண்ணதுக்கே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க. 100% யூஸ் பண்ணால் கடவுளால் கூட பக்கத்தில் நிற்க முடியாது. அந்தளவுக்கு கொடூரமான பவர். ஆனால் அது ரொம்ப கொடூரம்ன்றதால உனக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. கொடுத்த அளவுக்கு பாதி பவராச்சும் நீ கற்றுக்க. தேவைப்படுற சூழ்நிலை இந்த பவரை நான் ஃபுல்லாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கல. இவனுக்கு ஒரு டாஸ்க் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதாவது 3 நிமிஷத்துக்கு சண்டை ஓடணும். தோற்றுறாமல் எப்படியாவது சண்டை விடணும். உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குன்னு சொல்லல. நம்ம 20 சண்டைக்காண்டி தயாராக இருந்திருப்பேன். அதே சமயம் இங்கே அந்த காடியை நல்லா அடிவாயிட்டு இருப்பேன். அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவள் தான் ஹெட் மாதிரி இவ்வளோ இருக்குது. அவளும் என்னடா போல கேவலமாக அடிவாயிட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது லாட் அந்த விஷயம் சொல்லிட்டேன். அவர் ஒரு பெரிய பிளானை போட்டார். இந்த மான்ஸ்டர் அனுப்பி இந்த டவுனே நாசம் பண்ணலான்னு முடிவுப்பட்டா சொல்லி இவங்களும் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி இருந்திருப்பேன். தம்பி இப்பெல்லாம் ஓடக்கூடாது, ஒழுங்காக ஒரே இடத்துல நிலையதில்ல. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி இருந்திருப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 3 நிமிஷம் தாக்கு பிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கா. நம்ம ஹீரோ முன்ன நேரத்தில் வந்து அவர் பின்னாடி வந்துருப்பேன். இதை எப்போ பண்ணி பார்த்துக்கிட்டல இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கா. சரி வாங்க பேசிக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ பேச்சு கொடுத்துருப்பேன். இது ஆக்சுவலாக எனக்கு சிஸ்டம் கொடுத்த ஒரு ரிவார்ட் மைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. அதற்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த மைக்கை பவரை நான் எங்கேயோ பார்த்த மைக்குன்னு சொல்லல. இந்த பவரை நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்கன்னா, நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோ வந்திருப்பார். அவர் தான் ஈவில் காட் மார்ஃபியஸை தோக்கெடுத்தார். அதை பற்றியான கதை எல்லாமே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இவர் தான் அந்த ஹீரோன்னு நம்ம ஹீரோன்னு அடிச்சிருந்திருப்பேன். அதே சமயம் அந்த ஃப்ரீக் இருக்க இடத்துல ஒரு மிகப்பெரிய உல்ஃப் வந்துருக்கும். அந்த உல்ஃப் தான் அவரோட பேரண்ட்ஸை சின்ன வயசில் கொண்டு தான் இருந்திருக்கும். உன்னே சாரி இருக்கிறதா இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு சொல்லி இந்த ஃப்ரீக் அந்த உல்ஃப் கூட சண்டை ஒரு காண்டி கிளம்பிருப்பேன். அதே சமயம் இந்த ஊரே அழிக்கிறதா இந்த ஷேடோ கும்பல் பிளான் பண்ணிப்பா இவங்களுக்கு இந்த ஊரே அழிக்க போகிறாங்க. இங்கே இந்த செர்வெண்ட் உல்ஃப் வந்தது, பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. எல்லாத்தையும் இருந்தால் தாத்தான்னு சொல்லல. தாத்தம் சரி நீ பொண்ணை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். நம்ம ஹீரோ அந்த இடத்துல ட்ரெயினிங் எடுத்துக்கிப்பேன். குழந்தை சவுண்ட் விட்டுருக்கா. என்னடான்னு பார்த்தா இவனை போட்டதில் கண்ணி அங்கே அந்த ஷேடோ கும்பலில் இருக்க பொண்ணே வந்துருப்பா. அந்த குழந்தை வேறு நம்ம ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கல. உன்னே கொல்ல மாட்டேன், அவனை மட்டும் தான் கொள்ளதில்லை. ஆனால் நீ பக்கத்தில் இருந்தால் உன்னையும் சேர்த்து கொள்வேன். இந்த பொண்ணு சைக்கமாக பேசியிருப்பா. நம்ம ஹீரோ டக்குன்னு கிளம்பி முடிச்சிட்டேன். குழந்தைகிட்ட போய் பேசியிருக்கேன். என்ன பேசும்போது இல்லை. இதை எப்படி இருந்துச்சு சொல்லி அந்த பொண்ணுங்க சாக்கு. அதே சமயம் வெளியில் பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்திருக்கும். இங்கே நம்ம தாத்தா தான் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பாரு. பேரியர் உடந்துருக்கும். அந்த பேரியர் யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தாத்தாவும் நினச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பொறுத்ததுக்காண்டி அந்த பொண்ணு வேறு ட்ரீட் பண்ணிப்பா. நம்ம ஹீரோ ஓ நீ தானே அந்த இடத்துல ஹீரோயின் அட்டாக் பண்ணுது, உன்னை இப்போ தான் பார்க்குறேன். ஏமா அப்போதே ஓடி பண்ணதில்ல, நீ என்ன ரொம்ப ஸ்ட்ராங் நினச்சிக்கிட்டியா? நான் உன்னை விட ஸ்ட்ராங்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பா. நமக்குள்ளே எதுக்கு சண்டை கொடுக்குது, நம்ம டெம்பிளை கண்டுபிடிச்சு போக வேண்டியதான் இல்லை. டெம்பிள்லாம் ஒரு ஃபேக்டா, அது உண்மையிலே கிடையாது. அதெல்லாம் ரூமர் சொல்லி இந்த பொண்ணு எவ்வளோ சொல்லியிருந்திருப்பா. கடவுளை எதிர்த்து சண்டை ஒன்று நினச்சேன்னா நீ செத்து போயிடாது இல்லை. கடவுளா டெம்பிளை கண்டுபிடிச்சு நான் அந்த இடத்துட்டு போகிறேன். இதுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி தான், கடவுளே வந்தாலும் அவர் எதிர்த்து நான் போயிட்டே இருப்பேன். நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அப்படியா ஃபஸ்ட்டு ஏன் பவர் நீ தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர் யூஸ் பண்ணிப்பா. நம்ம ஹீரோ லெஃப்ட் ஹேண்ட்லேயே அசால்ட்டாக தாக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருப்பேன். இதை பார்த்து இந்த பொண்ணு சாக்காயிட்டே இதானே என்ன உண்மையான பவர் சொல்லி அவளோட உண்மையான பவர் அப்படின்னா அவளுக்கு காட்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கூட பயங்கரமாக சண்டை கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணால் எடுத்து நிற்க கூட முடியாது. பேரியர் உடந்து ஓப்பன் ஆகி நிறைய மனசு வர்றக்காண்டி இருந்திருக்கோம். நம்ம தாத்தா தான் எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருப்பாரு. இப்போ தான் அந்த இடத்துல லார்டு இருக்கல அவனே வந்துருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு சொல்கிறா உன்னால உங்கள் தாத்தாவை காப்பாற்ற முடியாது, அவரை போட்டுறதுக்காண்டி ஆடே வரப்போறதில்ல. இந்த பொண்ணை நம்ம ஹீரோ அடிச்சுருப்பேன். ஆனால் சாரிக்கல ஏக்கமில் தான் ஆக்கியிருந்திருப்பேன். இந்த பொண்ணால் நகர முடியாமல் இருந்திருக்கோம். எதுக்காக எப்படி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ மேலே லைட்டாக ஒரு மரியாதை வந்திருக்கோம். நம்ம ஹீரோ இது ஒரு என்பிசி கேரக்டர் தானே, இது எதுக்கு போட்டுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் கேம்னு தான் அவனு நினச்சிருப்பேன். அதனால தான் எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக போட்டு சொல்லிட்டு அவனும் கிளம்பியிருப்பேன்.
இந்த பொண்ணு சொல்கிறா, நீ என்ன தான் உங்கள் தாத்தா கூட டீமேட் ஆகி சண்டை விட்டா கூட எங்கள் லாடா ஒன்றால் தோக்க முடியாது. இதை நான் எங்கள் லாடா பெருமையாக பேசுகிறேன்னு வச்சுக்காத, பார்த்துருப்பாங்கல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பேன். இங்கே நம்ம தாத்தாவே அப்படின்னா அவனை சமாளிக்க போயிருக்காது. இவனு ஒன் ஆஃப் த 12 ஹீரோஸில் தான் இருப்பேன். ஆனால் இந்த 12 ஹீரோஸ்லேருந்து இவனால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதனால் என்னோட சோல் இருக்குல்ல, அதை டெவிலுக்கு போயிட்டு இவனை கொடுத்துருப்பேன் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் இப்படி இம்மோட்டலாக இருந்திருப்பேன். ஆனால் நம்ம தாத்தா வந்து இம்மோட்டல் கிடையாது. அவருக்கு அடிபட்டால் வலிக்கும், அவரும் சாருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஆனால் இவன் இம்மோட்டலாக இருப்பேன். இந்த இடத்துல 4 எலமெண்டல் பவர் அப்படின்னா இவனு சமனிங் பண்ணி வர வச்சுருப்பேன். தாத்தாவில் சமாளிக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு எலமெண்டல் பவர் தான் இருக்கும். அவர் நல்லா அடி வாங்கி இருப்பார். இப்படி கேவலமாக உன்னோட சோலை கொடுத்து பவராக ஆகிறியடா, உனக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே இல்லை, இப்படி வாழ்றதுக்கு நீ செத்து போயிடலாமே, எதுக்கு இந்த பவர் சொல்லி தாத்தாவும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருப்பார். ரொம்ப பேசிட்டேன் இந்த இடத்துல, நீ சாதாரண போய் சொல்லிட்டு நம்ம தாத்தா சாடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் வழியை தூச்சிக்கிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ கரெக்டாக இருக்க வந்திருப்பேன். தாத்தா சொல்கிறாரு, ஏன் பண்ணுறதுக்கு வந்தேன், நீங்கள் எது கிளம்ப பண்ணல, கத்தியை கொடுக்கக்கானே தான் வந்தேன், இது உங்களோட கத்தி, இந்த கத்தி இருந்தால் தான் உங்களால் அது கூட சண்டை விட இல்லை. இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த கத்தி இருந்தால் கூட என்னால் அது கூட சண்டை விட முடியாது, அது ரொம்ப பவர்ஃபுல், அவனோட சோலை வந்து டெவிலுக்கு கொடுத்துட்டேன்னு இல்லை. எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளால் முடியாட்டி கூட கடைசிக்கு போராடுறோமோ இல்லையா, அதுதான் முக்கியம். அதனால் கொடுத்த அளவுக்கு போராடுங்க, மிச்சத்தை பார்த்துக்க தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இதை கொடுத்த மோட்டிவேஷனில் தாத்தாவும் சண்டை இருக்கான்னு ரெடியாக இருந்திருப்பார். ஆனால் இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக இருக்காண்டி அவனோட பவர் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே இடத்துல அந்த குட்டி குழந்தை அதான் ஷீல்டு யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் பவர் யூஸ் பண்ணால அதுவும் டயர்டாக இருக்கும். இவனோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு அந்த குட்டி குழந்தையும் போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோ இவனை எப்படியாச்சும் அடிச்சான்னு சொல்ல, தாத்தாவும் நான் பக்கத்தில் போய் அடிக்கிறேன், நீ பின்னாடி தான் அவனை அடிச்சுன்னு சொல்ல, இந்த தாத்தாவும் பக்கத்தில் போய் அடிச்சுருப்பாரு. நம்ம ஹீரோ பின்னாடி இந்த அட்டாக் பண்ணலாம் இருந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோவில் எதுவுமே முடிஞ்சிருக்காது. அவனை அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சுருப்பேன். அங்கே இருக்க அந்த லாடம் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்து சண்டை விட்டுருப்பேன். ஆனால் உண்மையான பிளானே தாத்தா வச்சு அவனை கொடுத்தது தான். தாத்தாவும் கடைசி மூச்சு அந்த ஸ்வாடை வச்சு அடிச்சுருப்பாரு. அவ்வளோதான் அவனோட சோழி முடிச்சுன்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிருந்தா அவன் இன்னுமே செத்துருக்க மாட்டேன். நான் அடுத்தது இப்போ சாதாரண ட்ரையல் மாக்கிதான், என்கிட்ட என்ன இதை விட நிறையா பவர்லாம் இருக்குன்னு சொல்லி அவனும் உயிரோட வந்துருப்பேன். அவனுக்கு எந்த காயங்களுமே ஏற்பட்டுருக்காது. அவன் தான் டிவில்ட்டு அவனோட சோலை வச்சுப்பேன். அதனால் இதை விட பயங்கரமாக பவர்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம தாத்தா பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக அந்த குட்டி குழந்தை தெரியும் ஒரு டெவில் கும்பல் வந்துருப்பாங்களா, அவன் தான் அண்டர் வேர்ல்டு சேர்ந்தவங்க இருக்குது. அந்த அண்டர் வேர்ல்டு வந்து ஒரு செர்வெண்ட் வந்து இந்த தாத்தாவோட கூட இருக்கிற சாட்டிருப்பேன். அந்த அளவுக்கு ஈக்குவலாக பவர் தான் இவன்ட்ட இருக்குது. இவன் அவங்ககிட்ட இருந்தால் பவர் வாங்கிப்பேன் போலக்குன்னு சொல்லலை. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன், வாடா சண்டை சொல்லி அங்கே இருக்க வேறு கத்திக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ தாத்தா 2 பேரையும் போட்டு அசால்ட்டாக இருந்துருப்பேன். நம்ம ஹீரோவில் எதுவுமே முடிஞ்சிருக்காது. இவனுக்குள்ளே இந்த பவர் பண்ணால் அப்படியே காணாமல் போயிருக்கோம். இவன் நார்மலாக அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பேன். என்னப்பா ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல நீ சாப்பிட போகிற, உனக்கு நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ இந்த தாத்தா போட்டு இல்லைனா நான் உன்னை உயிரோட விட்டேன், உனக்கு பிடிச்சவனை நீங்கள் காப்பாற்றிக்கலாம்னு சொல்ல. நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே தான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. அப்படியா, அப்போது கண்மணியே இந்த தாத்தா சாக போகிறாரு, இது முக்கியமாக இல்லை உனக்கு பிடிச்சவங்க உயிரோடு இருக்க முக்கியமானு சொல்ல. நம்ம ஹீரோ குழம்பி போயிருப்பேன். இப்போ தான் இவனுக்குள்ளே இருக்காரில் ஒருத்தர் அவரும் வந்துருப்பார். இந்த மாதிரி ஒருத்தன் தான் என்னோட மாஸ்டரை பொறுத்தேன், இந்த மாதிரி ஆளுக்கையெல்லாம் ஒன்று நான் சாப்பிட மாட்டேன், நீ செத்துட்டேன்னா நானும் செத்துருவேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட மாஸ்டர், உடனே நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு நான் தேவைப்படுறப்ப என்னோட பவரை தட்டேன்னு சொல்லல. இந்த எலைட் பவரை நீ அப்டேட் பண்ணிக்க. ஆனால் இது ரொம்ப கொடூரமான பவர். இதில் இருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் பவர் தான் உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த பவரோட வலிமை என்னென்னு தெரிஞ்சுக்க சொல்லி இவரும் பவரை கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த பவரை வாங்கிட்டு நடிச்சிருப்பேன். இருந்தாலுமே அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அது எதிர்த்து வந்துருப்பேன். இதோட இந்த அவசரமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா வீடியோலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.